ஹலோ கைஸ், நம்ம வந்து பிஆர் மேட்ச் போனோம். நேற்று போன ஒரு மேட்ச் இருக்காங்க. இது வந்து நேற்று போன மேட்ச். நம்ம பிஆர் நேற்று போன மேட்ச் இது நான் வந்து நேற்று விளாண்டேன். வந்து பாருங்கள், 4 பேர் போயிருந்தோம். நானும் பிடிஏ, 2 பேர் தண்டராஜ் நம்மளுங்க. எங்கள் இதில் சொல்லிட்டுனா சுரேஷும் கபிலனும் நாங்கள் அப்போ மேட்ச்சுக்கு போயிடும். மேட்ச்சில் நான் ஃபஸ்ட்டு எங்கே இறங்கலான்னா இது மேலே தான் இறங்கணும். நாங்கள் மேலே இறங்கலான்னு இறங்கினேன். சரி, எதுக்கு இது மேலே இறங்கிக்கிட்டேன்னு ஒரு யூட்டர்ன் போட்டேன். பாருங்கள், போய் யூட்டர்ன் அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு இறங்கிட்டேன். சரி, ரொம்ப கொலவெல்லாம் இருக்கணும்னு பிடிக்கல. அது நம்ம வந்து இந்த சேனலில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஓ இது மாதிரி நீங்கள் வந்து ஹீரோ கடிச்சு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோ தொடர்ந்து வரும். எனக்கு எத்தனை இந்த இடத்துல உப்பேக்கிறோம் டபுள் சாட்டு ஒருத்தனை அடிக்கிற அளவுக்கு லூட்டு கிடச்சிருச்சு. சரி, லூட்டு வந்து போதும் எனக்கு. அப்படியே அவங்க வாங்க ஓடிடுவான். மேலே இவனுக்கு முன்னாடி நம்ம ஓடி போய்ட்டு லூட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவனை எச்சமெட்டு கிடக்கு, வேண்டாம் அதுக்கு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போயிடும். கீழே குதிச்சிட்டான். சரி, நல்லா நம்மளுக்கு ஆகாது. இதை போய்ட்டு அடிச்சு விட விட்பான். அடிச்சு விட பிடிச்சிட்டு நான் போகல. அப்படியே ஒரு எனிமி வந்தாங்கன்னு அப்படிங்க விட்டுறேன். போட்டு அங்கேயும் இங்கே வந்து உட்காந்து பார்த்து எனிமி அடிக்கிறான். சரிண்ணா, சரி அப்படியே உட்காந்துருவேன். ஸ்கோப் போட்டு அடிப்பேன். 2 அடி தான் படம். 2 அடியெல்லாம் அவன் மேலே படாது. இங்கே ஒருத்தன் நிற்பான். போட்டு அழுத்தேன் அவன் மேலே பிள்ளைட்டே கடைசியாக ஒரு ஸ்கோப் அழுத்தி வெளியே முடிச்சிருப்பேன். அதே ஒரு வேலை போட்டு அவனை பிள்ளை எடுத்திருப்பேன். அங்கிட்ட அப்படியே அங்கே ஒரு யூட்டனை போட்டு இங்கே வந்துட்டேன். இங்கிட்ட வந்துட்டு ரூட் அடிக்கலாம் அடிச்சு எனிமி வேறு அடிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க. இங்கேயே அடிக்கிறாங்க. எனிமிக்கெல்லாம் இடமே கிடக்குது. நானும் சுற்றிக்கிட்டே கிடக்கேன். அங்கிட்ட சுற்றுறேன். கிடந்துக்கிட்டு பார்த்தா லேண்ட்மீனு யாரான்னு பார்த்தா உள்ளே உட்காந்து யாரும் இங்கே உட்காந்துருக்கு. அடிச்சு கீழே எடுத்துருப்பேன். சரி, ரூட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். டீமில் பார்த்தா பின்னாடி அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சரி, நான் அது எனிமின்னு பார்த்தா ஸ்கோப் போட்டால் எனிமி இல்லை இந்த இடத்துல. இங்கே நான் 2 பேர்த்த முடிச்சுட்டு சரி இந்த வீட்டுக்குள்ளே இதில் போய் வச்சு விட்டுலாம் அனுப்பிச்சிட்டு எதுக்கு அப்படியே விட்டுனை போட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே பார்த்தா லேண்ட்மேனு நான் அதை கவனிக்கவே இல்லை, போவே இல்லை. இப்போ லேண்ட்மேனு எனக்கு ஒரு சம்பவம் செய்யும். அப்படியே பின்னாடி வந்து பின்னாடி போய்ட்டு போட்டு இந்த ஓட பார்த்தா ஓட முடியல. அப்படியே கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தவங்க அடித்தா அங்கே இல்லை. நல்லா கேட்டஸில் ஆக்டிவேட் பண்ணிட்டு எங்கேயுமே வெளியே வந்துடுவேன். மேலே தனிச்சானா ஒரு க்ளோவில் போட்டு வெளில போப்பேன். வரல. அவன் அங்கேருந்து வருவான். வந்து விட்டான் வரல. நான் ஒரு அடி தான் அடிப்பேன். ஒரு அடி என்கிட்ட போயிடுச்சு. அவன் டவுன் ஆகிட்டான். ஒரு ஏற்கனவே கிள்ளை எடுத்துட்டு அப்படியே திரும்பிட்டு ஒரு யூட்டனை போட்டு உள்ளே போய் இந்த ஒரு லேண்ட்மேன் வெடிச்சிருச்சு. அந்த சீல்டு பாயிண்ட் இருந்தால் அந்த லேண்ட்மேன்லேருந்து பாதி அடி வாங்கிட்டேன். பார்த்தேன் இப்போ ஒரு அடி அடிப்பேன். அது ஹெட் ஷாட் வந்துருச்சு. சரின்ட்டு பார்த்துட்டு இல்லைன்னா சிஸ்டம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. சரி மேலே தான் வருவான்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அது யாருன்னு வீடியோவில் போகிற அப்படி சொல்கிறேன் பாருங்கள். நான் இல்லை அடிச்சிட்டேன்னா சரி வருவான் என்கிட்ட வருவாங்க. நானும் பார்த்துட்டே விற்கிட்டேன். அப்புறமா சரியில்லை மறுபடியும் பார்க்குறேன் வரல. ஆனால் ரொம்ப நேரம் இந்த ஒரே ஒரு இடத்துல இருந்துட்டு சரி சுட்டு காட்டினாச்சு பார்த்தா அப்பயும் வரல. சரி, இனிமேல் நம்ம சேஃப் இல்லைன்ட்டு இது மேலே ஏறி போகலான்னு ஒரு பிளான். கடைசியாக ஒரு இடத்து பார்த்து ஒரு ரவுண்டு போட்டுடலான்னு பார்த்தேன். வரவே முடியும். ஆனால் ஸ்டெப் சவுண்டு அதிகமாகவே கேட்டுருந்துச்சு. எனக்கு ஒரு பயம். அட்லீஸ்ட் இதில் போட முடியும். அட்லீஸ்ட்டை தான் தூக்கிட்டாங்க. என்ன ஒரு பயம். அட்லீஸ்ட் இப்போ போட முடியல. நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அதனால் இருந்து எடுத்துகிட்டு சுற்றியும் கிடந்து இந்த இடத்துல அவ்வளோ நேரம் நின்றுட்டு ஒரு இதை போட்டு அங்கே வந்து வந்தால் அடிச்சுக்கு குறைஞ்சிருச்சு. ஒரு நீரை போட்டு எடுத்துகிட்டு வரல ஒரு ரூட்டு உட்காந்து அடிச்சிட்டு இருக்கேன். டம்முன்னு ரூட் அடிச்சுட்டு மேட்ச்சு 4 தான் அடிச்சிருக்கேன். அவங்ககிட்ட சுற்றுறேன். ஏடபிள்யூஎம் தேடி இருந்தேன். இந்த மாதிரி அவங்க ஃபுல்லாக ஏடபிள்யூஎம்மே கிடைக்கல. சரி, அங்கே போயிட்டு வந்தது உடைக்க போகலான்னு போயிட்டுருக்குப்பேன். இப்போ பாருங்கள், அங்கே அதை உடைப்பேனா அங்கேயும் விட்டேன்.
ரெண்டு விடுவேன். உடஞ்சிச்சு. ஒரு பால் பின்னாடி போட்டு பார்த்து எங்கேருந்து அடிச்சானே தெரில. கண்ணே தரல. எங்கேருந்து அடிச்சானே தரல. சரி ஒரு மெடிக்கெட்டை போடுவோம். வச்சு உடஞ்சிச்சு. எல்லாம் சீல்டு பாயிண்ட் அடித்து உடச்சிட்டான் தலைவன்ட்டு நேராக நம்ம சரி இது பண்ண இடத்துக்கு உடச்சத்துக்கு போனால் பின்னாடிலேயே காரில் விடுவாங்க. ஒரே அடி தான் அடிப்பான். டம்முன்னு உட்காந்துட்டு கண்ணை போட்டு அழிப்பேன். கண்ணாடி போடல கேட்டரை போட்டு சரி அவனை பீட்டி அடிக்கலாம் போவேன். டம்முன்னு வந்துருச்சு இடத்துல. சரி ஒருவன் 8 அடிக்காக முடிச்சிட்டானா இப்போ இல்லை பாருங்க முடிச்சிட்டானா. நம்ம டீமால் தான் சேவ் பண்ணிட்டாங்க. நம்ம டீமால் தலைவர்கள் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் அங்கேயே போவேன். அவன்கிட்டே போவேன் ரிவெஞ்ச் எடுக்கலான்னு. அங்கே போனால் அட்லீஸ்ட் தான் நம்மளுக்கு வரலையோ அதில் தான் போட முடியாதுன்ட்டு சரி போய்ட்டு லூட் அடிக்கலான்னு அந்த இடத்துல என்னன்னு போய் பார்க்கலன்னா அங்கே தான் இறங்கினேன். இந்த கன் எடுத்துகிட்டு இவங்க அங்கே போய்ட்டு அடிச்சு ஆகணுன்ட்டு அட்லீஸ்ட்டு போட்டோன்னா நான் கண்டுக்கவே இல்லை அட்லீஸ்ட்டை. அப்புறமா இந்த 2 கண்ணையும் எடுத்துகிட்டு பார்த்தா க்ளோவாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டம்மு அடிப்பாங்க இந்த இடத்துல. பாருங்க இப்போ என்ன நடக்குது. வண்டியில் எப்படியே ஏறி உட்காந்து வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம க்ளோவில் தான் இருக்கீங்க தான் யூஸ் பண்ணிட்டான். இன்னும் லூட் அடிச்சு கீழே போயிருப்பான்னு பார்த்தா இனிமே அங்கே இருக்கான். இதுக்குள்ள வர்றேன்டான்னு வண்டியில் ஏறல. டக்குன்னு அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த ஒரு கண்ணு எடுப்பேன். இந்த ஒரு கண்ணு எடுத்துட்டேன்னா பாருங்க. இப்போ இங்கேருந்து பவர் போட்டு இங்கே தான் வருவான்னு அப்படியே போவேன். 10 தலையும் அங்கேருந்து வருவான். அப்படியே ஒரு அழுத்த தான் போடுவேன் பாருங்க. டிம்கி கட்டு அந்த மாதிரி ஒருத்தனை அடிச்சேன்னா இவனை தேடி இவன் டீமெண்ட் வருவாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்தால் பயத்தையே காட்டு விட்டாங்க. அந்த டீமெண்டு லூட்டு நல்ல ஒரு லூட் அடிச்சுட்டே இருந்தால் ஒரு க்ளோவில் போட்டு எடுத்துட்டுண்டான்னு தான் நினச்சேன். ஒரு க்ளோவில் போட்டால் தலைவன் உள்ளே விட்டான். ஒரு க்ளோவில் போட்டு வெளில விட்டு மேலே போனான்னு பார்த்தா தலைவன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. அவன் டக்குன்னு நான் இங்கே வந்து கீழே வரான். சரி உள்ளே ஓடலான்னு ஓடிட்டு இந்த இடத்துல ஓடி இப்படியே ஒரு லூட்டை நான் போட்டு வந்துடுவேன். வந்துட்டு இந்த சைடு அந்த சைடு போனால் அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. சரி வந்துட்டு இந்த இப்படி இங்கேனே உட்காந்து மெடிக்கெட்டு போடுவேன். அவன் பாட்டுக்கு எங்கிட்ட போனானே தரல போயிட்டு தான் இந்த பாட்டுக்கு உட்காந்து மெடிக்கெட்டு போட்டு டீம் ஆள்கிட்ட என்னம்மா சொன்னேன், டேய் இது மாதிரி சுற்று போட்டேன்டா வாடா ஒரு ஸ்குவாடே இருக்குன்னு சொன்னேன். அவனும் அப்படி சொன்ன பார்த்து கார் தேடிட்டே வந்தால் பாருங்க. அப்படியே இங்கே வருங்க வெயிட் பண்ணுவேன். வந்தால் அப்படியே அழுத்தி விட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. எனக்கு நல்ல ஒரு அழுத்தி விழிச்சிட்டு நான் சவுண்டில் ஒரு பண்ணிட்டு கீழே செக்யூர் பண்ணிட்டேன். சரி மேலே ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கானே வா அவனை போட்டு அடிக்கிறான்னு அப்படியே எப்போனே கீழே வருவான்னு பவரை போட்டு ரெடியாக இருக்கேன். சரி வந்துட்டான் நீ இருக்கிற வர நானே மேலே வரேன்னு போனேன். மேலே போயிட்டு பார்த்தா தலைவனை காணும். என்னன்னு பார்த்தா பொட்டி தான் இருக்குது. சரி வந்து ஆகணும் ஒரு லூட் அடிச்சுட்டு பண்ணிட்டேன். சோனா இன்னும் சுருங்குற மாதிரி தரல. இந்த இடத்துல ஒரு கேஸை போட்டுருந்தா நம்ம டைம் ஆள் வெறிகுண்டு வரான். பீட்டியை வாடான்னு சொன்னதுக்கு டேய் அடிச்சு முடிச்சிட்டேன்டா வாடாங்கிறேன். அவனை உட்காந்து லூட் அடிச்சுட்டு இருக்கான். சரி கார் எடுத்தேன். பைக் எடுத்துட்டு ஆர்சி 390 எடுத்துட்டு நான் மட்டும் ஃபுல் ஸ்பீடில் போக ஆரம்பிச்சு 390 ஹேண்ட்மேலாம் நுறுங்கிட்டு கடந்துட்டு அங்கிட்டும் கடைசியாக வந்து எங்கனையும் கடந்து அவன் அடிச்சுட்டு இருக்கான். இனிமையை டப்புன்னு எனிமையை போட்டு அடிச்சுட்டு இருக்க. சரி எனிமையை ஒருத்தனையும் காணுங்க. அவனை ஏற்றிக்கிட்டு நான் அவன்கிட்ட இங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அவன் இறங்கிட்டாலே ஏறுடா இங்கிட்ட அந்த இடத்துல 2 பேர் காட்டுச்சு. இதை வெள்ளை மஞ்சள் நல்லா இருக்கால இங்கிட்ட அவங்க அடிக்கலான்னு போயிட்டு இங்கேருந்து போட்டு அவன் ஏரியில் போட்டு அடிப்பான். நான் அந்த கண்ணை போட்டு அழுத்துவேன். கொஞ்சம் தெரிஞ்சாச்சு இந்த இடத்துல அடிச்சுட்டு இருப்பான். ஸ்கோப் போட்டு அடித்து அவனை வேலை அமைச்சிருக்கேன். இடத்துல பவர் போட்டுட்டு போயிட்டு இங்கே 10 தலை எங்கே ஒன்றும் தர ஓட்டான். சரி நான் ஆட்டில் ரீவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டுக்கவே இல்லை. அப்படியே நடிச்சுட்டு தெரிஞ்சிச்சு. அப்படியே அழுத்தி முடிச்சுட்டு அவனை கண்டுக்காம சுருங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ டின்னில் இருந்துச்சா அந்த இது எடுத்து போட்டுட்டுக்கா. சரி பார்த்தா அது குருவோட சிலைகிற போ யார்கிட்ட விட்டுருக்கான் அவங்க கட்டுறது. அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து லூட்டு தான் வரிசையாக லூட் அடிச்சுட்டு உட்காந்து லூட்டு நல்லா லூட்டின்ச்சானா வந்துட்டேன்.
வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். லூட்டு கூறு அவன் என் ஃப்ரெண்டு லூட்டு போயிட்டு லூட் அடித்த வரைக்கும் போதும், சீக்கிரம் வாடா என்மையாக போய் அடிக்கணும்னு கூப்பிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே அவன் பேச்சை கேட்டுட்டு கிளம்பிட்டேன். இந்த வந்துட்டு அமைச்சு நான் கிளம்பிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் அடிச்சுட்டு கிளம்புவேன். நான் சூப்பர் மார்க்கெட் அடிச்சுட்டு வண்டியை போய் முட்டிட்டேன். என்ன பண்ண கில்லி ஃபீல்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் காம்பினேஷன் கரெக்டாக வச்சவங்க நீங்கள் மோஸ்ட்டாக அடிக்கலாம். நான் சிஎஸ்சில் வச்சு இதை விளையாண்டுட்டு இருந்தேன். சிஎஸ்சில் தான் இதை வச்சு விளையாண்டேன். இதுதான் நான் மாற்றலை விரும்பலை. அப்புறமா இங்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். இவன் கேட்டில் போட்டு மாறி வந்து விடுங்கன்னா மேலே ஒருத்தன் இருக்காண்டான்னு சொன்னான். மேலேயா வாடா போகலான்னு கண்ணை எடுத்துகிட்டு போனோம். தலைமை வெயிட்டிங் ஆடுனா ஒரு எழுத்து போடுவேன், அது மிஸ் ஆகிட்டான். அப்படியே அங்கே ஒருத்தன் எடுத்துக்கவே முடியாது, இன்னொருத்தர் அடிச்சிட்டான். அங்கிட்ட போனால் அடிச்சிருவாங்க. இங்கேருந்து பார்த்தா குளோபால் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி ஓட்டக்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்தா அங்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்புறம் எந்த பிள்ளை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு இந்த இது மேலே ஏறுவேன், அடிப்பாங்க. பின்னாடி ஒரு வாழை டப்புன்னு விடும். இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்த முள்ளன்னு வரலாம். ரொம்ப அடிச்ச கிளி தானே இது. அது என்ன இருக்குதுன்னு போய் அங்கே இறங்குவேன், ஒரு கில்லு கிடச்சிச்சு. அதை டப்புன்னு எடுத்துட்டாங்க அந்த கில்லை. பய பிள்ளைங்க ஃபஸ்ட்டு என் தலைமை என்ன ஆச்சு, இருந்தாலும் நெப்பிங்கு போச்சு. என் தலைவனுக்கு ஆல்டன் ஆகிட்டான். அதனால் என்ன பண்ணிட்டோம், அவனை ஒரு க்ளோவலுக்கு போட்டு கவர் கொடுத்துட்டேன். இங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு ஸ்கோப்போடு அடிச்சுட்டு அழுத்தலான்னு அங்கேருந்து ஒரு ஸ்கோப் போட்டு 52 தான் வந்துச்சு. அப்படியே இங்கிட்ட திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தவங்க அடிச்சிருந்தாங்க. போட்டு ஒரு கிலோ கிடச்சிச்சு. அவன் அடிச்சிட்டேன். அவன் டவுன் ஆக முடியல. ஃபஸ்ட்டு விட்டு அடிச்சு டவுன் கிடைக்கல. அப்புறமா அங்கிட்ட பார்த்துட்டு இது ஃப்ரெண்டில் பார்த்துட்டு பேக்கில் இருக்கவங்க பார்த்துட்டு இங்கே வருவேன். அவங்க ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பானா, அப்படியே அழகாக ஒரு ஓசியில் தட்டிடுவேன். சரி இந்த இடத்துல இவனையும் அடிச்சுட்டேன். சரி பின்னாடி போவோமோன்னு போயிட்டு இங்கே வந்துட்டு சரி மெடிக்கல் கீழே எண்ணிடா வாடா நாங்கள் கத்த நான் மெடிக்கல் போட்டுட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து வந்து ஒரு அடி தான் சுற்றுட்டான். ஒரு கத்துறான்லே ஓசி இல்லைடா, எப்படி ஓசி. சரி நான் ஏன்னு அங்கேருந்து என்னை திட்டிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து ஒரு இல்லை நல்ல ஒரு ரேஞ்சு கிடச்சிச்சு. சரி இந்த சைடு ஏமி இருப்பாங்க, அந்த சைடு இருக்கான் என்னன்னு அவன் ஒரு அடியை போட்டு அவன் எப்படி வந்துச்சு கடைசியாக. சரி அவன்கிட்ட போட்டு கீழே எடுக்கலான்னு ஓடுவேன். குடு ஓடுங்க நிறைய வயசு செத்துட்டான் பசுன்னு. நானும் பிடிக்கவும் கோவலை போட்டு கீழே கட்டியிருக்கான்ட்டு பார்த்துட்டு இருப்பேன். அங்கே ஒரு க்ளோவல் அதெல்லாம் பார்த்துட்டு M82 எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அங்கேருந்து ஓடிட்டான். சரி எங்கே போன வேலை ஆளகான். அங்கேருந்து இந்த மரத்துகிட்ட போயிட்டேன். இங்கே நான் உட்காந்து ஏன்னா ஒருத்தவன் எனக்கு குறைச்சல் கொடுப்பாங்க. அந்த பாருங்க ஏன்தான் எங்கே இருக்கானே தெரில. கண்ணை மூட்டு அங்கிட்டும் மட்டும் பார்க்குறேன் ஆளக்கானம். இந்த இடத்த விட்டு வெளில போவேன், டப்புன்னு அடிப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டோன்னா பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அங்கே அடிச்சிட்டான். அங்கேயே எங்கே தான் இருப்பானேன்னு தெரியுது. இது வரைக்கும் என் தலைவன் ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பீட்டிக்கு ரஷ் அடிச்சுட்டு ஏறி போயிட்டு இருப்போம். நானும் பீட்டியும் ரஷ் அடிச்சுட்டு இருப்போமா. அங்கே கரெக்டாக அங்கே ஒரு அடியை போட்டு அடிச்சிட்டான் புசுகனை. டப்புன்னு அடிச்சுட்டு என் தலைவன் பீட்டிக்கு போயிட்டு அப்படியே போட்டு கீழே எடுத்து வாங்கி கொடுத்துருவோம். இதோட அந்த வீடியோ முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க காய்ஸ்.